வணக்கம் குழந்தைங்களே. இன்றைய கதை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு வயசானவர் ஒரு திண்ணையில் சோகமாக உட்காந்துருந்தாராம். அந்த வழியாக ஒரு இளைஞன் வந்தானாம். அவரை பார்த்துட்டு, ஏனுங்கய்யா சோகமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டானாம். போப்பா, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் போகிற வர்றவங்ககிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னாராம்மா. அதுக்கு அவன் இருந்துட்டு, பரவாயில்ல சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டாராம்மா. இந்த பெரியவர் இருந்துட்டு, அது என் மனைவிக்கிட்ட ஒரு 10 பவுன் நகை இருக்குது, அது எப்படியாவது அவகிட்ட பேசி வாங்கணும், பேசி வாங்கி ஒரு 2 ஏக்கரா பூமி வாங்கி பயிர் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் அதோட லாபத்தை வச்சு மறுபடியும் ஒரு 2 ஏக்கரா வாங்கி அதுலேயும் பயிர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரம்மா அவர். அதான் என் மனைவி கொடுக்க மாட்டேங்கிறா நகையை, எப்படி பேசி வாங்குறதுன்னு தெரியல, அதே ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம்மா பெரியவர். அது மட்டும் இல்லை, என்கிட்ட கேட்டாராம்மா, ஏப்பா நீ என்கிட்ட மட்டும் கேட்குறிய, உன்னோட பிளான் என்ன, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாராம்மா. அதுக்கு அவன் இருந்துட்டு, நான் 2 எருமை மாட்டை வாங்கி மேய விட போகிறேன் அப்படின்னானும். எங்கேன்னு கேட்டாராம்மா. அதான் நீங்கள் இப்போ பயிர் பண்ணி வச்சுருக்கீங்கள அந்த நிலத்துல தான் அப்படின்னானம்மா. அதுக்கு வந்தது பாரு அவருக்கு கோபம், பொலார்னு ஒன்று விட்டாராம்மா. இவன் அடிக்க அவர் அடிக்க 2 பேரும் தரையில் விழுந்து புரள்றாங்களாம்மா. காவலாளி வந்து பார்த்துட்டு கொண்டு போய் நீதிபதி முன்னாடி நிற்க வச்சுட்டாராம்மா. நீதிபதி கேட்குறாராம்மா, என்னப்பா கேஸு அப்படின்னு கேட்கவுமே இவர் சொல்கிறாராம் பெரியவர், இங்கே பாருங்கள், நான் 2 ஏக்கரா பூமி சாகுபடி பண்ணி வச்சா இவன் எருமை மாட்டை மேய விடுவேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னாராம்மா. அதுக்கு நீதிபதி கேட்டாராம்மா, எங்கேப்பா இருக்கும் பூமி, எங்கே இருக்கு உன்னோட நிலம் அப்படின்னு கேட்டாராம்மா. அது இனிமே தாங்க வாங்கணும் அப்படின்னானம்மா. வந்துருச்சான் பயங்கரமாக கோபம் அவருக்கு. இவனை பார்த்து, எங்கேப்பா உன்னோட எருமைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கவுமே, அதுவும் இனிமே தாங்க சாமி வாங்கணும் அப்படின்னு சொன்னானம்மா. செம்மையாக கோபம் வந்துருச்சாம்மா நீதிபதிக்கு. இந்த கதை எதுக்காக சொல்லப்படுதுன்னா, பார்க்காத ஒரு கடவுளுக்கும் இல்லாத ஒரு சொர்க்கத்துக்காகவும் இங்கே மக்கள் அடிச்சுக்கிறாங்க இல்லையா இந்த பூமியில், அதை உணர்த்துறதுக்காக தான் சொல்லப்படுது இந்த கதை. ஒரே மதத்தை சார்ந்தவங்க அவங்களோட நம்பிக்கைகளை பற்றி பேசிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதே வேறு மதத்துக்காரங்க கிட்ட போய் நம்ம மத நம்பிக்கைகளை பற்றி பேசுறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் குழப்பத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும். கன்ஃபூஷியஸ் அருமையான ஒரு வாசகத்தை சொல்லுவார், எந்த ஒரு மதத்தாலையும் கடவுள் பற்றிய உண்மையை விளக்கிவிட முடியாது அப்படின்னு சொல்லுவார். நன்றி. மேலும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.